ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் மொட்டு. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரெஷர் ஃபுட்டோட சீரீஸில் ஒன்று டெமோ காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம 3mm ரோலர் ஃபுட், அதாவது ஹெம்மிங் ஃபுட்னு சொல்லுவாங்க, அந்த ஹெம்மிங் ஃபுட் பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹெம்மர் ஃபுட்டில் க்ரூவ்ஸ்லாம் இருக்கும். முன்னாடி டனல் ஷேப்பில் இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம காட்டின பட்டன் ஃபுட்டை எடுத்துட்டு இதுக்கான வீடியோ நான் லிங்க்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். பாருங்கள், ஈஸியாக மிஷினில் நம்ம பட்டன்ஸ் தைச்சிக்கலாம். இப்போ இந்த ஹெம்மிங் ஃபுட்டை நான் இது ஸ்னாப் ஆனுன்றதுனால ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ப்ரெஷர் ஃபுட் சீட் ஆகிடுச்சு. தென் த்ரெட்டை அங்கே ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். நம்ம அதில் அந்த த்ரெட்டை அதில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கிளாத் எடுத்து இப்போ அதில் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். யூஸ்வலாக நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அது ஒரு ப்ரிசைஸாக அதே லைனில் வரணும் அப்படின்லாம் இருக்கும். அதை ஈஸியாக ஆக்கிறதுக்கு தான் இந்த ஹெம்மர் ஃபுட் கொடுத்துருக்காங்க. அந்த நேரோ எட்ஜ் ஆஃப் ஹெம்மர் ஃபுட் எவ்வளோ அதிகமாக ஆகுதோ அந்தளவுக்கு நீங்கள் பெருசாகவே மடித்து தைக்கிற அளவுக்கு அதிலே இருக்கும். இது வெறும் 3mmங்கிறதுனால அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஷாலில் எப்படி பிக்கோ பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டும் பண்ணலாம். நான் இதில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைனராக போட போகிறேன். அங்கே ஒரு டனல் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த டனல் ஷேப்பில் நம்ம லைட்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கிளாத்தை இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு ஷேப் இருக்கும், நடுவில் யூ ஷேப் இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். அந்த ஷேப்பில் இந்த கிளாத் போயிட்டு அது ஸ்டிச்சஸ் வந்ததுக்கப்புறம் தானாகவே இந்த மிச்ச கிளாத் அந்த டனல் ஷேப்புக்குள்ளே தானாகவே ரோல் ஆகி போகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜிக்ஸாக்ல ஃபிட் பண்ணிக்கிட்டோம் டிசைனர் ஸ்டிச். நீங்கள் எப்பயும் போல் நார்மல் கூட நார்மல் தையல் இருக்கு இல்லையா, அந்த இதுலேயும் நீங்கள் போட்டு ஹெம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலை விட டிசைனர் போட்டால் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் எங்கே விழுதுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் டிசைனராகவே போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் இனிஷியலாக அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தை முன்பக்கமாக கொஞ்சம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஈஸியாக எல்லா தையிலும் விழும். அவ்வளோதாங்க, ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தானாக அந்த கிளாத் உங்களுக்கு ரோல் ஆகும். அங்கே பாருங்கள், எடுத்து விடலை, ஜஸ்ட்டு அந்த கிளாத்தை நம்ம கையில் பிடிச்சோம், எவ்வளோ அழகாக அது தானாகவே ரோல் ஆகிடுச்சு பாருங்கள். பட் இதை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இனிஷியலாக வராது, அங்கங்கே கொஞ்சம் டிஃபார்மிட்டி இருக்கும். நல்லா திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அழகாக அந்த கிளாத் அது உள்ளே தானாக ரோல் ஆகும். நீட் அண்ட் ஃபினிஷாக உங்களுக்கு ஹெம்மிங் கிடைக்கும். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், டிசைனர் ஒர்க், சாரீஸ், இதே சுடிக்கு கூட பண்ணுறீங்க, அதில் எட்ஜில் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நீட் ஃபினிஷ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரிசைஸாக ஒரு ஃபுட் வச்சு நம்ம பண்ணும்போது நீட்டாக ஃபினிஷ் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அழகாக அதுவே தானாக ரோல் ஆகிக்குது பாருங்கள். எட்ஜில் கூட நம்ம பிடிக்க தேவையில்லை, அதுவே தானாக ஃபுல்லாகவே ரோல் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது பின்னாடி இருக்க அந்த க்ரூவ் வழியாக அந்த துணி மடங்கி அது ரோல் ஆகிடும். இப்போ எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இது ரா சைட் அண்ட் இது அந்த குட் சைட் பக்கம். டிசைனர் என் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக நீட்டாக அந்த ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் ஒரு இடம் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். அது ரொம்ப ப்ராக்டிஸ். தானாக லைனாக அப்படியே அதுவே ரோல் ஆகி ஹெம் ஆகிற மாதிரியே நம்ம செட் பண்ணி இனிஷியலாக பண்ணிட்டோம்னா தானாகவே ரோல் ஆகி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அழகாக அந்த ஜிக்ஸாக் பின்னாடி பக்கம் விழுந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே பிகினர்ஸ் இந்த மிஷின் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட் அண்ட் மிஷினோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.